வாசிக்கிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை வாசிக்கிறோம். அல்லேலூயா. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஆண்டவர் அவர் கிட்டே வரும்படி சொல்லுகிறார். கிட்ட வரும்படி என்ன பண்றார் ஆண்டவர் சொல்றாரு. ஏன் சொல்றாருன்னா, வருத்தத்தோடு கவலையோடு கண்ணீரோடு இருக்கிறவங்கள ஆண்டவர் தன் அருகே வர வைக்கிறார். அருகே அவர்கிட்ட வரும்போது நம்முடைய வருத்தங்கள் எல்லாம் மாறுமா. அல்லேலூயா. ஆண்டவர் எதுக்கு பக்கத்துல வர வைக்கிறாரு? அவர் முத பிரசங்கம் பண்ணும்போது கூப்பிடுகிற வார்த்தை, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள். அப்ப கூப்பிடுகிறதுல ஒரு அர்த்தம் இருக்குது. ஏன் கூப்பிடுறார்? வருத்தப்படுகிற ஜனங்களை. அத ரோமன் கத்தோலிக்க வேதாகமத்துல சுமை சுமந்து வருத்தப்படுவோரே எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள். சுமை, என்னென்ன சுமைகள் நம்முடைய வாழ்க்கையில இருக்குதோ இதை குறைக்கிறதுக்காக தான் ஆண்டவர் என்ன பண்றாரு, என் அருகே வாருங்கள். அப்ப ஆண்டவர் கிட்ட வரும்போதுதான் நம்முடைய பாரங்கள் என்ன பண்ணும், எவ்வளவு கிட்ட போறோமோ அவ்வளவு அந்த பாரங்கள் நமக்கு மாற ஆரம்பிக்கும். கீழே சொல்றாரு, என் நுகத்தை நீங்கள் சுமந்து கொள்ளுங்கள், ஏற்றுக்கொள்ளுங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவரும் நம்ம அருகே இருக்கிறார், நாமும் அவரும் சேர்ந்து ஒரு சுமையை நாம் சுமந்து கொண்டு போகிறோம். நம்முடைய வருத்தங்களை அவர் சுமக்க போகிறார். அவருடைய சில காரியத்தை நம்ம என்ன பண்ண போறோம், சுமக்க போறோம். மொத்தத்துல சொல்றாரு, என்கிட்ட நீ வந்தா உன்னுடைய வருத்தங்கள் எல்லாவற்றையும் நான் என்ன பண்ணுவேன், மாற்றுவேன். அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு இன்றைய செய்தி அதுதான். ஆண்டவரை நம்ம கிட்டி என்ன பண்ணணும், கிட்டி சேரும் போது நம்முடைய எல்லா பாரங்களும் மாறும். கர்த்தர் நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையில மாற்றுவார். அல்லேலூயா. கிட்ட சேரணும். பைபிள் சொல்லுகிறது, அவரை நம்ம தேடும் போது அவரை நம்ம என்ன பண்ணுவோமா, கண்டடைவோம். நம்ம எவ்வளவு அவரை கிட்டி சேர்றோமோ அவ்வளவு அவர் நம்மை கிட்டி சேருவார். ஆண்டவர் நம்முடைய ஆண்டவரை எப்ப தெரியுமா அவரை நம்ம பக்கத்துல கொண்டு வர முடியும்? நம்ம எவ்வளவு சேர்றோமோ அவ்வளவுதான் அவர் நம்ம அருகே வருவார். அவர் நம்மை தேடி வருகிற ஆண்டவர் தான். ஆனா நம்முடைய இதய வாசல்ல இருந்து நம்ம கதவுகள் என்ன பண்றாரு, அவரு தட்டுறார். நம்ம எவ்வளவு ரெஸ்பான்ஸ் பண்றோமோ, நம்ம எவ்வளவு அதற்கு ஆவலா இருக்கிறோமோ அதை பொறுத்து தான் கர்த்தர் நம்மிடத்துல கிட்டி சேர்கிறவராய் இருக்கிறார். நாம் அவர் அருகே போனால் அவர் நம்ம அருகே வருவார். நாம் நம்முடைய இதய கதவை திறந்தால் அவர் நம்முடைய இதயத்துக்குள்ள என்ன பண்ணுவாரு, வாசம் பண்ணுவார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். அப்ப இன்னைக்கு ஆண்டவர் கொஞ்சம் நம்ம கிட்டி சேர சேர பாரம் குறைய ஆரம்பிக்கும். இந்த வானத்துல பறக்கிற பிளைட்டு, மேல பறக்கிற ஏகுவனைகள் தான் பாருங்க, கொஞ்ச தூரம் தான் அந்த காற்றழுத்தம். அதுக்கப்புறம் மேல போன உடனே அவங்க என்ன அது மிதக்க ஆரம்பிச்சது. அதோடைய சுற்றுப்பாதையில் அதனுடைய அந்த ஃபோர்ஸ்ல அது மேல போக ஆரம்பிக்கும். குறிப்பிட்ட அளவுதான் நம்முடைய வாழ்க்கையில பாரங்கள் ஆண்டவரை கிட்டி சேரும் போது நம்முடைய பாரங்கள் லெகுவாக்கப்படுகிறது. பாரங்கள் இருக்கும், ஆனாலும் அதை லெகுவாக்குகிற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். பாரம் இல்லாத மனுஷர்கள், கஷ்டமில்லாத மனுஷர்கள் யாரும் கிடையாது. ஆனா அதை லெகுவாக்குகிறவர், இன்னும் சொல்ல போனா அதை மிதக்க பண்ணுகிறவர், அதை இடையை குறைக்கிறவர் அல்லது அதை தூக்கி செல்லுகிறவர். அதே பாரம் தான் பூமியில வெயிட்டு, ஆனா தண்ணியில போகும்போது அந்த பாரம் என்ன பண்ணுது, குறையுது. ஒரு பாரம் கூடி இருக்கிறது, தண்ணிக்குள்ள போகும்போது என்ன பண்ணுது, அந்த பாரம் குறையுது. அதே வெயிட் தான், ஆனா அது குறையிற இடம் தண்ணிக்குள்ளேயோ அல்லது உயர பறக்கும் போதோ அதோடைய பாரம் நமக்கு குறைகிறது. ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, என் கிட்டே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். எத்தனை பேர் கீழே அவர் சமூகத்துல கிட்ட சேர எத்தனை பேர் விரும்புறீங்க? அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் பார்த்து சொல்லணும், ஆண்டவர் நான் உங்க கிட்ட நான் வரப்போறேன். என் பாரம் பெருசா இருக்கலாம், ஆனா நான் உங்க கிட்ட வரும்போது எல்லாத்தையும் நீங்க அதை என்ன பண்ணுவீங்க,
லெகுவாக்குவீங்க, நீங்க அதுல என் வாழ்க்கையில குறைப்பீங்க. வேதாகமத்தில் இதன் அடிப்படையில் ஒரு சம்பவம் நடந்தது. அதை மாத்திரம் அதனுடைய அர்த்தங்களை சொல்லி நாம் குறித்த நேரத்துக்குள்ளாக இந்த செய்தியை நாம் முடிக்க போகிறோம். பாருங்க, 2 ராஜாக்களின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 2வது வசனத்துல, 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 2வது வசனம் வாசிங்க. போதும், நல்லா கவனிச்சிட்டே வாங்க. எலிசா என்கிற ஒருவன் இருக்கிறான். அவனுக்கு கீழே நிறைய தீர்க்கதரிசிகள் இருக்கிறார். அசிஸ்டன்ட் பாஸ்டர்ஸ் போல தீர்க்கதரிசிகள் இருக்கிறார். இவங்க எல்லாரும் எலிசா கூடவே இருந்தாங்க. ஆனா இடம் பத்தல. ஒரு 50 பேர் 60 பேர் ஒரு 100 பேர் இருந்திருப்பாங்கன்னு வச்சுக்கிடுங்க. எலிசாவே ஏதோ ஒரு குச்சிக்குள்ள ஏதோ ஒரு சின்ன இடத்துல அப்படிதான் தங்குறாரு. சுத்தி இவங்க எல்லாம் தங்கி ஒரே இடத்துல சாப்பிட்டுக்கிட்டு ஒரே இடத்துல தூங்கிக்கிட்டு இப்படி இருக்கும்போது இடம் பத்தல. இவங்களுக்கும் ஃபேமிலி இருக்குது. ஒரு இடத்துல அதுக்கு சாட்சியா இருக்கணும். எலிசாவுடைய தீர்க்கதரிசியின் புத்திரர் ஒருவன் இறந்து போவான், அவன் மனைவி என்ன பண்ணிடுவா, கடன் பட்டுருவா. அப்ப அவங்களுக்கும் ஃபேமிலி இருக்குது. இப்படி இவங்க கூட்டம் கூட்டமா ஒரே இடத்துல இருக்கும்போது ஒரு நாள் இவங்க கூட்டம் எல்லாம் நெருக்க ஆரம்பிச்சிருச்சு, தங்க முடியல. இப்ப ஒருத்தன் சொல்றான், எல்லாரும் சேர்ந்து சொல்றாங்க, நம்ம இந்த இடத்தை விட்டு என்ன பண்ணணும், வேற இடத்துக்கு போய் அங்க நமக்காக ஒரு கூடாரத்தை என்ன பண்ணணும், கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு எலிசாவின் இடத்துல பெர்மிஷன் கேட்கிறாங்க. நாம் உங்களோடு கூட இருக்கிற இடம் மிகவும் நெருக்கமா இருக்குது, நாங்க இந்த இடத்தை விட்டு என்ன பண்ண போறோம், வெளியில போய் ஒரு குடிசை போடுறதுக்கு நாங்க தயாரா இருக்கோம், நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்டோடனே சொல்லிட்டாரு, போங்க தாராளமா போய் என்ன பண்ணுங்க, குடிசைய போடுங்க அப்படின்னு சொன்ன உடனே போறாங்க. ஒருத்தவ மட்டும் நல்லா கவனிக்கணும், ஒருத்தவ மட்டும் சொல்றான், நீரும் எங்களோட கூட வாரும், எங்களோட கூட நீங்களும் வாங்கன்னு வருந்தி கேட்டுக்கொண்டதினால் இந்த எலிசா சொல்றாரு, சரி சரி நானும் வர்றேன் அப்படின்னு சொல்றாரு. நல்லா கவனிங்கள, எல்லாரும் அந்த இடத்தை விட்டு போறாங்க. இன்னைக்கும் கிறிஸ்தவ வாழ்க்கையில இயேசுவோடு கூட இருக்கிற மாதிரி தான் நம்ம இருக்கிறோம், ஆனா நம்ம கொஞ்சம் தூரமா தான் இருக்கோம். எல்லாரும் இயேசுவை அருகில அழைக்கிறது இல்லை. ஒருத்தவன் மட்டும் அழைத்தான், நீர் என்னோடு கூட வாரும் என்று வருந்தி கூப்பிட்டான். ஆண்டவரும் நானும் வர்றேன் அப்படின்னு சொல்ற அளவுக்கு எலிசா நானும் வர்றேன்னு சொன்னான். இன்னைக்கு உங்களுக்கு எனக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. இயேசு தூரமா இருக்கிறதும் உங்க கையில தான் இருக்கு, இயேசுவை உங்க அருகில அழைக்கிறதும் நம்ம கையில தான் இருக்கு. நம்ம எவ்வளவு அழைக்கிறோமோ அவ்வளவு அருகே அவர் வருவார். அதுதான் இந்த வசனம் நமக்கு விளங்க பண்ணுகிறது. ஆண்டவரே நான் என்ன செஞ்சாலும் என் அருகில என்ன பண்ணுங்க வாங்கன்னு நம்ம ஒவ்வொரு நாளும் கேட்கணும். நம்ம அதை கேட்க கேட்க அவர் நம்ம அருகே வருவார். என் குடும்ப சூழ்நிலைகளுக்குள்ள நீங்க அருகே வாங்க. நீங்க இல்லாம நான் ஒன்னும் செய்ய விரும்பல ஆண்டவரே, நீங்க இல்லாம ஒரு தொழிலை கூட நான் முன்னெடுக்க நான் விரும்பல, நீங்க இல்லாம ஒரு ஊழியங்களை செய்ய நான் விரும்பல, நீங்க இல்லாம இந்த காரியத்துக்கு நான் போக விரும்பல, நீங்க இல்லாம ஒரு பயணத்தை செய்ய நான் விரும்பல, நீங்க இல்லாம குடும்பத்துல ஒரு காரியத்தை செய்ய நான் விரும்பல, என் கிட்டே நீர் வாரும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லும் போது கூப்பிடுகிறதுனால ஆண்டவர் வருவார். கூப்பிடுறேன்னா ஆண்டவர் என்ன பண்ண மாட்டார். அல்லேலூயா. அதான் சொல்றார், அவரிடத்தில் சேருங்கள் அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். எத்தனை பேர் புரியுது? இவன் கூப்பிடுறான், உடனே என்ன பண்றாரு, அவரு போகிறார். வாஞ்சையும் விருப்பத்தை பொறுத்துதான் நம்முடைய ஆண்டவர் அருகே வருவார். இப்பொழுது பக்கத்துல போயிட்டார், போன உடனே ஒரு சம்பவம் நடக்கிறது. இவர் கூப்பிட்டதுனால அந்த குரூப்புக்கு ஃபுல்லா ஆசீர்வாதம். நீங்க ஆண்டவர் உங்க வீட்டுக்குள்ள கூப்பிட்டா உங்க வீட்டுக்கே ஆசீர்வாதம். அல்லேலூயா. ஒருத்தர் கூப்பிட்டா கூட, ஒரு ஆள் கூட உண்மையா இருந்தா உங்க குடும்பத்தை கர்த்தர் என்ன பண்ணுவாரு, உங்க மூலமா ஏதோ ஒரு நன்மை உங்க குடும்பத்துல நடக்கும். ஏதோ ஒரு பிரச்சனை வந்தாலும் ஆண்டவர் அதுல இருந்து விடுவிக்க உண்மை உள்ளவராக இருக்கிறார். கூப்பிடுறான், எலிசா போகிறார். இப்ப ஒரு சம்பவம் நடக்கிறது. அதுல ஒரு ரொம்ப ஏழ்மையான ஒருத்தன் இருந்திருக்கிறான், தீர்க்கதரிசிகளின் புத்திரர். மரம் வெட்டுறதுக்கு கோடாரி கூட கையில என்ன இல்லை இல்ல. மரமே ஒரு மரத்தை ஒரு வீடே ஒரு மரத்தை வெட்டி தான் என்ன பண்ணணும், செஞ்சு தோகையை போட்டு தான் அந்த வீடை கட்டணும். அதுக்கு கூட என்ன இல்லை வந்துட்ட, ஒண்ணுமே இல்லை. கோடாரியை இரவலாக வாங்கிட்டு வர்றான். வாங்கிட்டு வந்தவன் இப்ப கோடாரி எடுத்து இந்த மரத்தை வெட்ட ஆரம்பிக்கிறான். நதி ஓடுது, யோர்தான் புரண்டு ஓடுகிறது, மரம் ஓரத்துல இருக்கு. அந்த மரம் இப்படி வளைஞ்சு நதிக்கு, யோர்தான் நதிக்கு மேல படர்ந்து இப்படி நிற்கும். இவன் அப்படியே ஏறி 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 அப்படியே நதிக்கு மையத்துல மேல நின்றுகிட்டு இருக்கான். கீழே தண்ணி ஓடுது, இப்படி இறங்கி தொடர அளவுக்கு நிக்குது. அப்படி நின்று கிளை வெட்டிக்கிட்டு இருக்கான். இப்படி வெட்டும் போது ஓசியாய் வாங்கிட்டு வந்த கோடாரி இப்ப கையில இருந்து என்ன பண்ணுது, ஸ்லிப் ஆகி கீழே தண்ணிக்குள்ள விழுந்துருச்சு.
இதுல இருந்து நம்ம புரிந்து கொள்கிற ஒரு விஷயம் ஒண்ணு இருக்கு. நம்முடைய வாழ்க்கை நிரந்தரமற்ற ஒரு வாழ்க்கை. ஹல்லேலூயா. இரவலாய் வாங்கிட்டு வந்த வாழ்க்கை. இரவலானா என்ன சொல்லுங்க? நமக்கு சொந்தம் இல்ல, சொந்தம் இல்ல. ஒரு வாடகை வீடு, ஒரு கூடாரம். வாங்கிட்டு வந்த கோடாரியும் இரவலான கோடாரி, இவன் கட்ட போற வீடும் ஒரு தற்காலிகமான ஒரு வீடு. அடுத்து இவன் கட்டுற இடம், வெட்டி மரத்தை எடுக்கிற இடமும் யோர்தான். இவன் வீடு கட்ட போற இடமும் யோர்தான். உங்களுக்கு ஒரு கேள்வி வரும், ஆண்டவருக்குள்ள இருந்தா இப்படிலாம் நடக்குமா? ஈவன் எலிசாவை ஆண்டவரா நீங்க எடுத்துக்கிறீங்க, இயேசுவா அவர் நம்ம கிட்டே அழைச்சோம், அவர் நம்ம பக்கத்துல இருக்கிறார். இருந்தும் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில போராட்டம் வருமா? சொல்லுங்க, வரும். ஹல்லேலூயா. இது ஒரு நிலையற்ற ஒரு வாழ்க்கை. இத ஒரு விசுவாசி எப்பொழுதுமே புரிஞ்சுக்கணும். இயேசு கூட இருந்தாலும், இயேசு அருகே இருந்தாலும் நம்முடைய வாழ்க்கை ஒரு இரவலான ஒரு வாழ்க்கை என்பதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இது ஒரு நிலையற்ற ஒரு வாழ்க்கை, இது போராட்டம் நிறைந்த ஒரு வாழ்க்கை. யோர்தானுக்கு மேலதான் மரத்தை வெட்டி கொண்டிருக்கிறான். இயேசு கூட இருந்தாலும் போராட்டம் வரும். இயேசு கூட இருந்தாலும் நிலையற்ற வாழ்க்கை உங்களுக்கு இருக்குது. இயேசு கூட இருந்தாலும் நான் மூழ்கி போகிற அபாயம் நம்முடைய வாழ்க்கையில் என்ன பண்ணுது இருக்கு. எல்லாமே நடக்கும். துன்மார்க்கனுக்கு எப்படி நடக்குமோ அப்படியே நீதிமானுக்கும் நடக்கும். ஆனா என்ன வித்தியாசம் சொல்லுங்க? என்ன வித்தியாசம்? எலிசா அங்க இல்லைன்னா அவனுக்கு ஒரு உதவியும் கிடைச்சல. நம்முடைய ஆண்டவர் இயேசு நம்மோடு கூட தான் இருக்கிறார். நமக்கும் யோர்தான் உண்டு. பிரச்சனையே இல்லாம வாழ முடியாதுன்னு நம்ம யோசிக்க முடியாது. நமக்கு பிரச்சனைகள் இருக்கிறது. நாமும் மூழ்கி போவோம், நாமும் நிலையற்ற வாழ்க்கையில் தான் இருக்கிறோம். ஆனா ஒண்ணு என்ன வித்தியாசம்? ஆண்டவர் நம்ம கிட்ட இருந்தா நமக்கு என்ன ஆசீர்வாதம்? சோதனைகளா இருந்தாலும், மூழ்கி போற அனுபவமா இருந்தாலும், நம்மோடு கூட இருக்கிற ஆண்டவர் நமக்கு உதவி செய்ய உண்மையுள்ளவராய் இருக்கிறார். உங்களுக்கு அதுதான், உங்களுக்கு எனக்கு கிடைச்ச பெரிய ஆசீர்வாதம் அதுதான். கோடாரினா மூழ்கும், அதான் சயின்ஸ். மூழ்காத நமக்கு மட்டும் என்ன பெரிய மேஜிக் வாழ்க்கையா? நமக்கும் அழுக வரும், நமக்கும் கண்ணீர் வரும், நமக்கும் மூழ்கிற நிலைமை வரும், நமக்கும் போராட்டம் வரும், நமக்கும் கஷ்டங்கள் வரும். ஆனா ஒன்னே ஒன்று வித்தியாசம் என்ன? நம்மோடு கூட கர்த்தர் இருக்கிறார், அவர்களோடு கூட கர்த்தர் இல்லை. அவ்வளவுதான். சொல்லுங்கள், ஆண்டவர் பார்த்து எல்லாரும் சொல்லுங்களேன், என்னோடு கூட கர்த்தர் இருக்கிறார், அவர்களோடு கர்த்தர் இல்லை. இதுதான் வித்தியாசம். இப்ப உள்ள விழுந்துருச்சு, மூழ்கி போச்சு. இயேசுவை கூப்பிடுவதற்கு சமமாய் இவன் எலிசாவை நோக்கி கூப்பிடுகிறான். ஹல்லேலூயா. மூழ்கும், கவலை வரும், கண்ணீர் வரும், யோர்தான் வரும், கஷ்டங்கள் வரும். ஒன்னே ஒன்று, உங்க வாழ்க்கையில இயேசுவை நீங்கள் கிட்டே சேர்த்தால் இந்த யோர்தானையும் கடக்க கர்த்தர் கிருபை செய்வார். அதான் சொல்ற, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். எனக்கும் கடன் பிரச்சனை இருக்குது, எனக்கும் அவமானம், எனக்கு நிந்த, எனக்கும் கஷ்டம், எனக்கும் கண்ணீர், எனக்கும் போராட்டம், எனக்கு யோர்தான். ஆனால் ஒன்று, இந்த சூழ்நிலையில் என்னை காப்பாற்ற என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார். நிறைய பேர் கூப்பிடல, தப்பி தவறி எவனோ ஒருத்தன் கூப்பிட்டுட்டான். அதனால கூட்டம் ஒருத்தவன், கோடாரிய போட்டது ஒருத்தவன். எது எப்படியோ எலிசா அருகில இருந்தார், காப்பாற்றி விட்டார். உங்க குடும்பத்துல ஒரு பக்கம் நீங்க நெருங்கிக்கிட்டே இருக்கணும். சொல்லுங்க, ஒரு பக்கம் தேவனை நெருங்கிக்கிட்டே இருங்க. உபத்திரவம் உங்களுக்கு உலகத்துல உண்டு. யாரை காட்டிலும், துன்மார்க்கிற காட்டிலும் நமக்கு உபத்திரம் இருக்குதான். பைபிள் சொல்லுது, கர்த்தருக்கு பிரியமாய் வாழ விரும்புகிறவர்கள் பூமியில் என்ன பண்ணுவாங்க? துன்பப்படுவார்கள், உபத்திரவப்படுவார்கள். வெளிப்படுத்தின விசேஷத்துல வசனத்துக்காக வாழ நினைக்கிறவர்களை அந்த வலு சர்ப்பம் காயப்படுத்தினது. உலகத்தாரை விட உங்களுக்கு எனக்கு தான் அதிகமான துன்பம் இந்த பூமியில. ஆனாலும் சோதனையை கடக்க இரட்சகர் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு உதவி செய்வார். நம்ம கோடாரி தான் மூழ்கும், நம்ம லைஃப் தான் மூழ்கும். ஆனாலும் இயேசு கூட இருக்கிறார். நீங்க கிட்ட மட்டும் சேர்ந்துக்கிட்டே வாங்க. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள் எல்லாரும் இடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். அவன் கூப்பிட்டான், இயேசுவே, எலிசாவே வார். மற்ற பையில கூப்பிடலைனாலும் நீங்க என் வீட்டுக்குள்ள வார். நீங்க அப்படி ஒரு இடத்துக்கு வாங்க. உங்க வீட்டுல யாரு ஜெபம் பண்ணலைனாலும் நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஒரு யோனாவின் நிமித்தம் முழு படகும் அழிக்கப்படுமானால் ஒரு நல்லவன் நிமித்தம் அவன் குடும்பம் ஆசீர்வதிக்கும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க?
ஒரு நல்லவனா நம்ம வாழ்ந்தோம்னா நம் அதான் கேட்கிறோம். ஒரு நீதிமான் இருந்தால் அந்த பட்டணத்தை அழிப்பீரோ, 10 நீதிமான் இருந்தால் அழிப்பீரோ, 20 நீதிமான் இருந்தால் அழிப்பீரோ. உங்க குடும்பத்துல நீங்க நீதிமானா இருங்க, ஒரு ஆளா இருக்கலாம். நீங்க ஆண்டவரோட நெருங்கிக்கிட்டே வாங்க. உங்க வீடுகள்ல மூழ்கிற இடம் வந்தாலும் உங்கள் நிமித்தமா கர்த்தர் உங்க குடும்பத்தை காப்பாற்று. நெருங்கினா பாரம் குறையும். இன்னைக்கு செய்தியினுடைய கருத்து, அதனுடைய அர்த்தம், அதுல ஆண்டவர் பேசுகிற வார்த்தை இதுதான். நீ நெருங்க நெருங்க உங்கள் பாரம் குறைய ஆரம்பிக்கும். பாரம் எடுத்து போடுவேன் என்று அல்ல, நெருங்க நெருங்க உங்க பாரத்தை கர்த்தர் குறைத்து கொண்டே இருப்பார். அப்ப இவனுடைய வாழ்க்கை கோடாரியை வாங்கிட்டு வந்தது இரவலான ஒரு கோடாரி, யோர்தான் அருகே இருக்கிற ஒரு கோடாரி. மரத்தை வெட்டி வீழ்த்துகையில் கைதவறி வில்ல விழுந்துருச்சு. அல்லேலூயா. சரி, இவன் என்ன செஞ்சான்? கோடாரி விழுந்து போச்சு. பக்கத்துல எலிசா இருக்கிறார். இவன் என்ன செஞ்சான் அப்படின்னா, அந்த வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது அவன் என்ன பண்றான்? அபயமிட்டான். அந்த வசனத்தை வாசி. வீழ்த்துகையில் இரவலாக வாங்கப்பட்டதே என்று கூவினான். மூழ்கி போச்சு. மூழ்கி போன உடனே கூட இருந்தவன் செய்த காரியம் என்ன? இரவலாக வாங்கப்பட்டதே என்று கூவினான். ஆண்டவரை நோக்கி என்ன பண்ணணும்? நீங்களும் நானும் ஜெபிக்க. கூவினான் என்றால் கதறினான் என்ற அர்த்தம், அல்லது அலறினான் என்ற அர்த்தம். ஜெபத்தை விட ஒரு மேலான ஒரு அனுபவம். தன் வாழ்க்கை மூழ்கி போச்சு, தன் வாழ்க்கை யோர்தானுக்குள்ள விழுந்துருச்சு, தன்னுடைய நிலையற்ற ஒரு வாழ்க்கை மூழ்கி போச்சு. இப்ப யாரை நோக்கி கூப்பிடுறான்? தேவனை நோக்கி கூப்பிடுகிறான், எலிசாவை நோக்கி கூப்பிடுகிறான். அது எப்படி சாதாரணமா கூப்பிடல, கத்தி கூப்பிட்டான், அழுது கூப்பிட்டான். நிச்சயமாய் தேவன் பதில் தருவார் என்று சொல்லி அவன் கதறி கூவி கூப்பிட ஆரம்பிச்சான். உங்க வாழ்க்கையில ஆண்டவர் உங்கள் அருகே இருக்கிறது பெனிஃபிட். நீங்க மூழ்கி போனாலும் கர்த்தர் உங்களை தூக்கி எடுக்க உண்மை உள்ளவராக இருக்கிறார். இரண்டாவது, நீங்கள் கூப்பிடும் பொழுது அவர் உங்களுக்கு செவி சாய்க்கிறவராக இருக்கிறார். கர்த்தர் உங்களோடு கூட அருகில இருக்கிறவருடைய லாபம் என்ன? அவர் ஏன் கிட்டே வர சொல்லுகிறார்? உங்களுக்கு ஒரு ஆபத்து நேரிடும், உங்களுக்கு ஒரு கஷ்டம் நேரிடும், அவர் அருகில இருக்கிறார். நீங்க கதறி கூப்பிடும் பொழுது, ஜெபிக்கும் பொழுது என் ஆண்டவர் இறங்கி வந்து உங்களுக்கு உதவி செய்ய உண்மையுள்ளவராக இருக்கிறார். நிறைய பேர் கூப்பிடுறது இல்லை, கதறது இல்லை. நமக்கு கஷ்டங்கள் வரும்போது நம்மளா கதறுவோம், நம்மளா கஷ்டப்படுவோம். ஆனா தேவனிடத்துல நாம் கதறுகிறது கிடையாது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை பற்றி போடப்பட்டிருக்கிறது, ஒரு பூமியில் இருந்த நாட்களில் பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் தம்மை விடுவிக்கிற பிதாவின் இடத்துல அவர் அழுது ஜெபிக்க ஆரம்பித்தார். அவருடைய பயபக்தி நிமித்தம் அவர் விடுவிக்கப்பட்டார். அல்லேலூயா. பயபக்தி நிமித்தம் விடுதலையாக்கப்பட்டார். இயேசு கிறிஸ்துவே தன்னுடைய சூழ்நிலையில் அபயமிட்டார். இன்னும் சொல்ல போனா கூவினார், கத்தி கூப்பிட்டார். ஆனா நம்ம ஜெபம் பண்ணும்போது நம்ம என்ன பண்ண மாட்டோம்? கத்தவும் மாட்டோம், கூப்பிடவும் மாட்டோம். ஜெபம் பண்ணும்போது ஜான்பால் ரொம்ப கஷ்டப்பட்டு ஜெபம், அது ஒரு ஜெப விண்ணப்பமா நம்ம நினைச்சு ஜெபம் பண்ணணும். அந்த செய்தி, அந்த வார்த்தைகளை நம்ம என்ன பண்ணணும்? உள்வாங்கி பின்பு அதற்காக நாம் ஜெபிக்க வேண்டும். என் வீடு எல்லாருக்கும் ஜெப வீடு எனப்படும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படியானால் இங்கிருந்து நாம் எல்லாருக்கும் ஜெபிக்கிறவர்களாய் நாம் மாற வேண்டும். அப்ப உங்க குடும்பங்கள்ல இயேசு அருகில இருக்கிற லாபம் என்ன? இயேசு கூட இருந்தா நமக்கு என்ன நடக்குது? உங்களுடைய பிரச்சனைகள்ல நீங்க அவரை கூப்பிடும் போது அவர் பதில் தருவார். என்னை நோக்கி கூப்பிடு, நான் அறியாதது உனக்கு எட்டாதமான காரியங்களை நான் என்ன பண்ணுவேன்? செய்வேன். இன்னொரு இடத்துல சொல்லுவாரா, சங்கீதம் 50:15, ஆபத்து காலத்தில் எடுத்து வாசிக்கலாம். சங்கீதம் 50:15. அல்லேலூயா. பாருங்க, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். ஆபத்து வரும்போது ஒரு விசுவாசி கர்த்தரை நோக்கி என்ன பண்ணணும்? கூப்பிடணும். இன்னைக்கு நீங்க கூப்பிடுறதுல குறைவா இருந்தாலும் உங்க வீட்டுல விடுதலை ஆகாது. சில ரூல்ஸ் ஆண்டவர் என்ன பண்ணி இருக்கிறாரு? வைத்திருக்கிறார். ஜெபத்துக்குன்னு சில ரூல்ஸ் இருக்கிறது. உங்களுக்கு தெரியும், நீ ஆண்டவர் ஒரு வசனம் சொல்றாரு, நீ கூப்பிடுவதற்கு முன்பாகவே உன் பிதா அறிந்திருக்கிறார் அப்படின்னு ஒரு வசனம் இருக்கிறதுனால நம்ம வாட்டுக்கு
சரி அவர் தெரியுமா கூப்பிடுங்க. அது எதுக்கு தெரியுமா இருக்கு? வீண் வார்த்தைகளை அளப்பாமல் இருக்கணும், அதுக்காக இருக்கு. தேவனுடைய சன்னதியில வரும்போது நம்முடைய வார்த்தை சுருக்கமா இருக்கணுமா? ஆனால் அந்தரங்கத்தை நோக்கி பிதாவோடு கூட நாம் ஜெபிக்கும் பொழுது நம்முடைய எல்லா விஷயங்களும் அவரிடத்திலே பரிமாற்றம் செய்யப்பட வேண்டும். ஜெப தூபம் பரலோகத்திலே எழும்பப்படுகிறது. அந்த தூபம் எழும்பின உடனே தான் அது பரிசுத்தவான்களுடைய ஜெபம் என்று கர்த்தர் நினைவு கூறுகிறார். நீங்க கொஞ்சம் யோசிச்சு பார்க்குறீங்களா? புகை கிளம்பி மேல வரணும், புகை மூட்டம் ஆகணும். ஆகும்போது தான் ஏதோ எவனை புகையை கிளப்பிட்டான்டான்னு என்ன பண்ணும் தோணும். உங்களுக்கு ஒண்ணு புரியுதா? ஒரு ஸ்மெல், ஒரு டிஸ்டர்பன்ஸ், சும்மா இருக்கும். திடீர்னு ஒரு கரும்புகை அடிச்சு மூக்க டிஸ்டர்ப் பண்ணுது அப்படின்னு நினைக்கிறேன், யாரோ புகையை போட்டுட்டான் அப்படின்னு அர்த்தம். இப்படிதான் பிரேயர், இப்படித்தான் பிரேயர். அவரை டிஸ்டர்ப் பண்ணணும், புகை கிளம்பணும். நம்ம விட்டு புகையே கிளம்பாது. ஒருத்தி அநீதியான நியாயாதிபதியை ஓயாமல் அலட்டி கொண்டிருந்தாள். அவன் அலட்டி கொண்டது நிமித்தமாய் அவளுக்கு நியாயம் செய்தார். அலட்டி வந்து 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 தொந்தரவு, புகை தொந்தரவு, கண்ணுக்கு புகை தொந்தரவு, புகை எழும்பி சொல்லணும். எங்க இடத்துல கிளப்புனா அப்படின்னு பார்த்தா, ஓ இந்த 6:30 மணிக்கு இங்க இருந்து பாமல்ல இருந்து கிளப்பி இருக்காங்க, இங்க புகையா கிளம்பலையே. உங்க வீட்டு ஜபத்துல, உங்க குடும்ப காரியங்கள்ல நெருப்பு கிளம்பணும், புகை கிளம்பணும், தூபங்கள் கிளம்பணும். கிளம்பி ஆண்டவர் சமூகத்துல போய் நின்று டிஸ்டர்ப் பண்ணணும். கர்த்தர் அதை சுகந்த வாசனையாய் நுகரவேன். கூட தான் இருக்கிறார். எலிசாவுக்கு உடனே புரிஞ்சுக்கிறங்க, இந்த சீன் முடிஞ்ச உடனே பைபிள்ல இருக்கு, அசீரிய படைகள் இஸ்ரவேலர்களுக்கு எதிராக பிளான் போடுறத எலிசா சொல்லி கொடுத்துருவா. சொல்லி இஸ்ரவேல் ராஜாவை கவனமா இருக்க சொல்லி, அசிரிய ராஜா அவன் நாட்டுல இருந்து பிளான் போடுறான் அவங்களை அழிக்க. அதோட அசிரிய ராஜா சொல்லுவான், எப்படிரா இவன் கண்டுபிடிச்சான் அப்படின்னு சொல்லும்போது அந்த ராஜாவுடைய வேலைக்காரன் சொல்லுவார், ராஜா இது பெரிய ஆச்சரியம் அல்ல, உம்முடைய பள்ளி அறையிலே, உம்முடைய பெட்ரூம்ல, உம்முடைய ரகசிய அறையிலே நீ உட்கார்ந்து நீ சிந்திச்சு நீ பேசிக்கிட்டு இருக்கதையும் எலிசானால சொல்ல முடியும். அவன் அவ்வளவு பெரிய தீர்க்கதரிசி. அல்லேலூயா. உடனே புரிஞ்சுட்டீங்களா? நல்லா கவனிங்க. பல ஆயிரம் கிலோமீட்டர் தூரம் இருக்கிற சீரிய தேசத்தில் இருக்கிற ராஜா யோசிக்கிறத ஐடென்டிஃபை பண்ண முடியும் எலிசாவுக்கு. இந்த இருக்கு 100 மீட்டர்ல விழுந்த கோடாரி தெரியாதா? யோசிச்சீங்களா இல்லையா? இதுல வேற எங்க விழுந்துச்சுன்னு வேற கேள்வி கேட்கிற எலிசா. எலிசா கேள்வி கேட்கறத பார்த்தா ஆச்சரியமா, எங்க அது விழுந்துச்சு, என்னாச்சு? உனக்கு தெரியாதா? அங்க உள்ளதுலாம் உங்களுக்கு தெரியுமாப்பா, பக்கத்துல வந்த கோடாரி உனக்கு தெரியாதா? நிறைய பேர் இப்படித்தான் சொல்றாங்க, ஆண்டவருக்கு என் கவலை தெரியாதா, நான் ஏன் ஜெபம் பண்ணணும்? ஆண்டவர் பர்டிகுலர் பிளேஸ், பர்டிகுலர் பாயிண்ட், அதாவது முக்கியமான தேவைப்படுகிற அந்த ஜெப குறிப்பை ஜெபிக்க ஆண்டவர் விரும்புகிறார். இரண்டாவது அந்த ஸ்பாட்டை காட்டுறான். அப்ப ஆண்டவர் உங்களுடைய ஜெபம் டிஸ்டர்ப் பண்ணணும். ஓயாமல் ஜெபிக்கிறார். ஜெபித்தவருக்கு நான் பொறுமையாய் அவர் பதில் செய்யாமல் இருப்பாரோ? ஹல்லேலூயா. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வருகைக்காக 1ஆம் நூற்றாண்டுல ஜெபிக்க ஆரம்பிச்சாங்க. இன்னும் அவர் வரவே இல்லையே. ஜெபிக்கிறோம் 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 ஜெபிக்கிறோம். சிமியோன் மேசியா வர காத்திருந்தான். நல்ல வயசாகும் போது குழந்தை பார்த்து என்னுடைய ரட்சணியத்தை என்னுடைய கண்கள், அவன் எத்தனை வருஷம் ஜெபம் பண்ணிருப்பான்? ஒருத்தி 60 வருஷம் ஜெபம் பண்ற அண்ணாள், விதவையா இருந்து கணவனோடு 7 ஆண்டுகள் மாத்திரம் வாழ்ந்து விதவையா இருந்தவள் ஜெபிக்கிறாள். 60 வருஷம் ஜெபிக்கணுமா இயேசுவை பார்க்க? அண்ணாள் எத்தனை வருஷம் ஜெபித்தா சாமுவேலுக்காக? நம்மோட்டு புகையே கிளம்பலைன்னா அங்க எப்படி டிஸ்டர்ப் பண்ணலையே. இந்த பெரிய ஒரு ஊழியக்காரர் சொல்லும் போது சொல்லுவார், அவருடைய சமூகத்தில் நம்முடைய ஜெபங்கள் எல்லாம் ஞாபகமாய், அதான் என் கண்ணீரை துருத்தியில் வைத்து, உங்க குடும்பத்துக்காக கண்ணீர் வெடிக்க 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 அந்த பாட்டில் என்ன பண்ணணும்? நிரம்பி நினைவுல அவர் வரும்போதுதான் அங்க சாங்ஷன் ஆகுது, சைன் ஆகுது. தானியேல் ஜெபிக்கிறான், ஜெபித்த உடனே பதில் வந்தது. ஆனா கீழே வர்றதுக்கு மேல இருக்கிற வானமண்டலங்கள் தடை செய்தது. அதுல யுத்தம் பண்ணி தான் உனக்கு ஜெபத்தை நான் என்ன பண்றேன். சில எமர்ஜென்சில டக்குன்னு வந்து ஆண்டவர் உதவி செய்வார். சில விஷயத்துல உங்களுடைய ஆர்வத்தை பார்ப்பார். என் மகனுக்கே ஜெபம் பண்ண விருப்பம் இல்லை, என் பிள்ளையே ஜெபம் பண்றது இல்லை, இவனே என்னைக்காவது தான் அதுல ரொம்ப லைட்டா ஜெபம் பண்றான்னா இவனுக்கு இந்த விஷயம் ரொம்ப பாதிக்கலன்னு அர்த்தம். அதனால ஆண்டவர் சில வேளை நம்முடைய குடும்பங்களை உதவி செய்யவே மாட்டார்.
எத்தனை பேர் புரிஞ்சிச்சு? நீங்கள் ஜெபத்திலையும் வளரணும். அல்லது இன்னொரு விஷயம் பாப்பாரு, உங்களுக்கு பாரம் இருக்கும், கண்ணீர் இருக்கும், ஆனா சோம்பேறித்தனம் இருக்கும். அதுக்காக உபவாசம் பண்ணி ஜெபம் பண்றதுக்கு நம்ம உடல்ல வருத்த மாட்டோம், அதுக்காக பாரப்பட மாட்டோம், அதுக்காக ரிஸ்க் எடுக்க மாட்டோம், ஜெபத்துல உழைக்க மாட்டோம். உழைக்காமல் அந்த புகை எழும்பி அவர் டிஸ்டர்ப் பண்ணாததுனால சில வேளைகளில் ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்பது கிடையாது. நம்முடைய வாழ்க்கையில தாமதம் உண்டாகிறது. இவன் ஏன் கூப்பிடணும்? எலிசாவுக்கு எல்லாம் தெரியும் போது, ஆண்டவனே நான் இரவலாய் வாங்கின என் கோடாரி தண்ணீருக்குள் விழுந்ததே என்று கூவினான். ஒருவேளை அவன் கோடாரி வந்தோடனே சோதர 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 கோடாரி வந்துருச்சு ஆண்டவரே வந்திருக்குமா? ஒன்னும் கிடைச்சது. கூவாம இருந்தா கிடைச்சிருக்குமா? கத்தாம இருந்தா கிடைச்சிருக்குமா? கத்தினான், காது கேட்டுச்சு. கேட்டவுடனே ரிப்ளை பண்றான் பாருங்க, ரொம்ப ஆச்சரியமாச்சு. எங்கப்பா விழுந்துச்சா? ஐயா உங்களுக்கு தெரியாதா? எங்க விழுந்துச்சு உங்களுக்கு தெரியவே தெரியாதா? எவ்வளவு பெரிய விஷயம்லாம் எலிசாரி தீர்க்கதரிசி உமக்கு தெரியும். உடைய கண், ஆவிக்குரிய கண் திறந்தா எல்லாம் அப்பட்டமா தெரியுமே. என் கோடாரி தெரியாதா? என் கோடாரி எனக்கு தெரியும். ஆனா உன்னுடைய ஆர்வம் எப்படி இருக்குன்னு என்ன பண்றேன்? விழுந்த இடத்தை காண்பித்தார். எலியா கருத்தோடும் ஜெபித்தான், ஆவியோடும் ஜெபித்தான். கருத்தோடு பாயிண்ட் வச்சு கரெக்டா யாக்கோபு ஜெபித்தான், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை விட மாட்டேன். நைட்ல இருந்து அதான் ஜெபம், என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய விட மாட்டேன், ஆசீர்வதித்தால் விட முடியும். அவர் விடுறா, என்னைய விட மாட்டேன், விடுறா விட மாட்டேன். ஒரே வேர்டு தான், ஆசீர்வதித்தால் ஒழிய விட மாட்டேன், ஆசீர்வதித்தால் ஒழிய விட மாட்டேன். எலியா இன்னொரு இடத்துல ஜெபிக்கும் போதும் அப்படித்தான், என்னை கேளும் என்னை கேட்டலும், ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா பாயிண்ட் டார்கெட் பண்ணி. இயேசு ஜெபிக்கும் பொழுது, நீர் என்னோடு கூட எப்பொழுதும் இருக்கிறீர் என்று நான் அறிந்திருக்கிறேன், இயேசுவின் நாமத்தினால் லாசர் உயிரோட வெளியே வரட்டும். தலித்தாகுமி 4-5 வேர்டு தான் பர்டிகுலரான பிரேயர் பாயிண்டா உடைய பாயிண்ட் இருந்துச்சு. அப்படின்னா ஜெபத்துல சிந்தனை சிதறல. எதற்காக ஜெபித்தார்களோ, எந்த ஜெபத்திற்கு பதில் வேண்டுமோ அதை குறிக்கோளாய் வைத்து அவர்கள் போராடி ஜெபித்தார்கள். கர்த்தர் அவர்களுக்கு விடுதலையை தந்தார். சும்மா சலன்னு அதை ஜெபிட்டு கொஞ்சம் அரை தூக்கத்துல தூங்கி அப்புறம் தூங்கி இருந்துச்சு, அப்புறம் சோத்திரம் சொல்லிக்கிட்டு இப்படியே செத்து போனதை போல நம்முடைய என்ன சொல்றது, மயங்கி கண் சொருகி போனது போல ஒரு ஜெபம். நான் இங்க உள்ளது சொல்ல, பொதுவாக உங்க வீட்லயும் நீங்க கொஞ்சம் உங்க பிரேயர் லைஃபை நீங்க மாத்தணும். சும்மா என்ன எதுக்கு ஜெபம் பண்றதுன்னு தெரியாம உட்காரக்கூடாது. உங்க வீட்டுல பிரச்சனை இல்லை, தேவசமூகத்துல சஞ்சரிக்கணும்னா அப்படி ஒரு ஸ்டைல் இருக்கு, ஃப்ரீ ஸ்டைல் இருக்குது. உட்காந்து பாட்டு படிச்சுட்டு அவர் சமூகத்திலேயே இருக்குது, அது ஒண்ணு இருக்குது. ஆனா உங்க வாழ்க்கையில விடுதலை வேணும்னா நீங்க அதை சொல்லி கோடாரி விழுந்த ஸ்பாட்டும் காமிக்கணும், கூவணும், கத்தணும், காமிக்கணும், கத்தணும், கூப்பிடணும், காமிக்கணும். இப்படியே போராடி கொண்டிருக்கும் பொழுது இரட்சகர் உங்களை விடுதலையாக்க உண்மையுள்ளவராய் இருக்கிறார். தடைகள் வரும். குருடன் ஒரு நாள் பிச்சை கேட்டு கொண்டிருந்தான். ஏசு போகிறார்னு கரெக்டா கண்டுபிடிச்சிட்டான். தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கு. எல்லாரும் தடை செய்கிறார்கள். தடையை தாண்டி இயேசுவை கூப்பிடுகிறான். அந்த கூட்டத்துக்குள்ள இவனுடைய சத்தம் எழும்புதுன்னா இவ எவ்வளவு பெரிய சவுண்ட் கொடுத்திருப்பான். உங்க ஜெப தூபத்தை கர்த்தர் பரலோகம் வரை எழும்ப பண்ணுவாராக. ஆண்டவரை டிஸ்டர்ப் பண்ணட்டும். தானியேல் ஊக்கமாய் ஜெபித்தான். அதையே மேல வானமண்டல தாவிகள் தடை செஞ்சு நாட்களை டிலே பண்ணிட்டு மேல போகவே விடலையாம். நமக்கு அந்த அதுவரை எட்டவே செய்யாது. நமக்கு இந்த அகமதாபாத் பிளைட் மாதிரி டேக்கப் ஆகி அப்படியே இறங்கி, அதான் சில குடும்பங்கள் வெடிச்சு செதறுது. டேக்கப் ஆகி மேல போயிருந்து, மேல போய் வானமண்டலத்தின் போராட்டங்கள் அதெல்லாம் ஒட்டச்சு தள்ளிட்டு ஊடுருவி மேல போய் தான் தானியேலுக்கு பதில கொண்டு வந்துச்சு. உங்க ஜெபத்தை தடை செய்கிற ஆவிகள் இருக்கிறது. உங்க ஜெபத்தை கூட்டுங்க, பர்டிகுலரா வச்சு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் உங்க அருகே இருக்கிறார். நிச்சயமா உங்க வாழ்க்கையில கர்த்தர் விடுதலை தருவார். அல்லேலூயா. சரி, எப்படி விடுதலை தந்தது? கூப்பிட்டா எங்கப்பா விழுந்துருச்சு? இங்கதான் விழுந்துருச்சு. ஒன்னும் பிரச்சனை இல்லை, நான் சொல்றதை மட்டும் செய் அப்படி சொன்னாரு. மேல தொங்கிக்கிட்டு இருக்கான். கோடாரி விழுந்துருச்சே, கோடாரி. எவ்வளவு பதறாம பாருங்க ஒரு கோடாரி. விசுவாசியுடைய நிலைமை அதான். வாழ்க்கையில பதறாட்டம். வெளியில பாக்குறவன் என்னடா ஒரு கோடாரி தான்டா, ஆனா விசுவாசிக்கு அந்த கோடாரியை நினைச்சு ரொம்ப பயம். படைத்தவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஒரு கோடாரி தான்யா, அதை நிச்சயமா கர்த்தர் எழும்ப பண்ணுவார்.
அவன் பெரிய மலையை மூழ்கி அடிச்சுட்டு உட்கார்ந்துகிட்டு இருக்கான். நமக்கு ஒரு விழுந்தது ஒரு கோடாரி, சின்ன பிரச்சனை. உலகத்தில் இருப்பவனிலும் நம்மோடு கூட இருக்கிறவர் பெரியவர். இது அவருக்கு லேசான காரியம். கோடாரி விழுந்துச்சு. எங்கப்பா விழுந்துச்சு? காமி தொங்கிக்கிட்டு கோடாரியை பார்த்து அழுதுக்கிறான். தண்ணிக்கும் இவனுக்கும் இவ்வளவுதான் டிஸ்டன்ஸ். மரம் இப்படி இருக்குது. சொன்னாரு எலிசா, மேல இருக்கிற கொப்பை என்ன பண்ணு, ஒரு கொப்பை உடைச்சு அதை தூக்கி தண்ணிக்குள்ள எங்க விழுந்துச்சோ அந்த ஸ்பாட்ல என்ன பண்ணு, போடு அப்படின்னு சொல்றாரு. ஒரு கொப்பை உடைத்து அதுல நீ போடு. ஒரு மரத்துல இருந்து இருக்கிற ஒட்டப்பட்ட ஒரு கிளை உடைக்கப்படுகிறது உள்ளே வீழ்ந்த ஒரு கோடாரிக்காக. நீங்க புரிஞ்சுக்கணும், ஒரு வுட், ஒரு மரத்தாலான இரும்பினாலான ஒரு கோடாரி கீழே இருக்கிறது. இத வெளியில தூக்குறதுக்கு ஒரு மரம் இப்பொழுது ஒரு சாக்ரிஃபைஸ் பண்ணி ஒரு தியாகத்தை பண்ணுகிறது. ஒவ்வொரு அதிகாரத்திலே ஒவ்வொரு புக்கிலையும் நீங்கள் இயேசுவை பார்க்க வேண்டும். மரத்தோடு ஒட்டி இருக்கிற ஒரு கிளையை உடைச்சு இந்த கோடாரியை எழும்புவதற்காக அந்த கிளை உடைக்கப்பட்டு தியாகம் பண்ணப்பட்டுச்சு. அந்த கொப்பு தான் நீங்களும் நானும் வழிபடுகிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கை தண்ணிக்குள்ள முங்கி கிடக்கு. உங்களை என்னையும் தூக்கி எடுக்க பரலோகத்தில் இருந்து ஒரு கொப்பு உடைக்கப்பட்டு கீழே வந்தது. அது வரும் பொழுது நீங்களும் நானும் பாரங்களில் இருந்து, கஷ்டங்களில் இருந்து, மரணத்தில் இருந்து, கண்ணீரில் இருந்து உயர தூக்கப்பட்டோம். கரங்களை வைத்து அலையிலையா சொல்லுங்க. எவ்வளவு பெரிய ஆவிக்குரிய அர்த்தம். கொப்பை உடைங்க. ஏசாயா 53 இருக்கிறது. அவர் ஜீவனுள்ள ஒரு தேசத்திலிருந்து பிடுங்கப்பட்டு போனார், அகற்றப்பட்டு போனார். பரலோகத்திலிருந்து ஒரு கொப்பு உடைந்து, ஐயோ கோடாரியை போல மனுஷ வாழ்க்கை மூழ்கி கிடக்குதே, கடன்ல மூழ்கி கிடக்குதே, கண்ணீர்ல மூழ்கி கிடக்குதே, கஷ்டத்துல மூழ்கி கிடக்குதே, என் பிள்ளைகளை யாரு விடுதலையாக்குவா அப்படின்னு சொல்லிட்டு வானத்துல இருந்து கொப்புல இருந்து உடைக்கப்பட்டவராய், ஒரே மனுஷகுமாரனாய், பரலோகத்திலிருந்து இறங்கி வந்த தெய்வமாய் இந்த பூமி என்னும் தண்ணீருக்குள், யோர்தானுக்குள் அவர் மூழ்கடிக்கப்பட்டார். ஹல்லேலூயா. நான் போன வாரம் சொன்னேன், இந்த வாரம் சொல்றேன். போன வாரம் சொன்னேன், நம்முடைய கஷ்டத்தை உணர்ந்ததுதான் நம்முடைய தெய்வம். இன்று நீங்கள் தெய்வம் யார் என்று நீங்கள் எடுத்துக்கொண்டால் பரலோகத்திலிருந்து இறங்கி வந்தவரே தெய்வம். ஹல்லேலூயா. கொப்பு உடைக்கப்பட்டது போல பரலோகத்திலிருந்து ஒருவர் இறங்கி பூமிக்கு வந்தார். வந்து நம்முடைய எல்லா பாரங்களையும் கண்ணீரையும் மாற்றி நம்மை விடுதலையாக்கி நம்மை தூக்கி எடுத்தவர் தான் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து. அந்த சீனை நீங்க அப்படியே கற்பனை பண்ணி பாருங்க. கொப்பு உடைக்கப்படுகிறது. கோடாரி விழுந்த ஸ்பீடுல மண்ணுக்குள்ள ஆங்கர் போட்ட மாதிரி அடிச்சு நிக்குது, குத்தி நிக்குது. கொப்பு வருது. மரக்கிளை மூழ்காது, மூழ்க வாய்ப்பு இல்லை. அப்படியே அடிச்சு மேல கூட இப்படியே போயிடும். மரக்கிளை, கொப்பு மூழ்குகிறது. இரும்பு மிதக்காது, இரும்பு மிதக்கிறது. இது ரெண்டும் ஒரே டயத்துல நடக்குது. மேல இருந்து கொப்பு தண்ணீருக்குள் மூழ்க ஆரம்பிக்கும் போது மூழ்கப்பட்ட கோடாரி வெளியில புறப்பட ஆரம்பித்தது. கரங்களை வைத்து அலையிலையா சொல்லுங்க. உங்களுக்கு ஒன்னே புரிஞ்சுக்கணும், இன்னைக்கு எத்தனையோ மனுஷர்கள் எவ்வளவோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. நமக்கு அருகே கர்த்தர் இருக்கிறார். உங்க வாழ்க்கை மூழ்கி போன வாழ்க்கை, கண்ணீர்ல, கவலையில, கடன்ல, கஷ்டங்கள்ல மூழ்கி போன நம்முடைய வாழ்க்கை தூக்கி எடுக்க ஒரே ஒரு வழி, உங்கள் வாழ்க்கைக்குள்ளே இயேசு எவ்வளவு உள்ளே வருகிறாரோ அவ்வளவாய் உங்களுடைய பாரங்கள் மேலே மிதக்க ஆரம்பிக்கும். கரங்களை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க. உள்ளே மூழ்கடிக்கப்பட்டது கோடாரி வெளியிலே வர ஆரம்பித்தது. வேறொரு வழியை ஆண்டவர் வைக்கவில்லை. எலிசா வேற ஒன்றையும் செய்யவில்லை. மந்திர தண்ணீரை தெளிச்சு வெளியில வரட்டுன்னு சொல்லல, வெளியில வரட்டு வார்த்தையில சொல்லல, எதையும் சொல்லல. உடைக்கப்பட்ட கொப்பு உள்ளே போனால் மாத்திரம் தான் வெளியே வரும். அது போல இயேசு கிறிஸ்துவே நம்முடைய வாழ்க்கையில விடுதலை தர வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அது முக்கியமா சிலுவையில் அறையப்பட்ட இயேசு, மரம் உடைக்கப்பட்ட மரம், மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன். நீங்க ஜெபிக்கும் போது பர்டிகுலரா உங்க வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் மாற நீங்கள் ஒன்றை சொல்லி நீங்கள் ஜெபிக்க வேண்டும். சிலுவையிலே என்னுடைய சாபங்களை, என்னுடைய பாரங்களை, என்னுடைய பாவத்தை, என்னுடைய கண்ணீரை
நீங்க என்னெல்லாம் கஷ்டப்படுறீங்களோ எல்லாத்தையும் சிலுவையில கொண்டு போய் ஜெபியுங்கள். சிலுவையில எல்லாவற்றையும் நீ ஆணி அடிச்சு அதுல நீ சுமந்து கொண்டீர், அதனால் நான் விடுதலை ஆகிறேன். சிலுவையை ஒரு மனுஷன் காண்பிக்காத வரை, சிலுவையின் மரணத்துக்கு கீழே ஒருவன் வராத வரை அவன் வாழ்க்கையில பூரண விடுதலை அடைய முடியாது. ஹல்லேலூயா. உங்களுக்கு என்ன விசுவாசம் வேணும்? உங்களுக்கு எப்படிப்பட்ட விசுவாசம் தேவை? நான் படுற கஷ்டத்தை படக்கூடாதுன்னு என் ஆண்டவர் இயேசு ஏற்கனவே சிலுவையிலே பட்டு விட்டார். என் வறுமையை அவர் ஏற்கனவே சுமந்து விட்டார். என் துக்கத்தை அவர் ஏற்கனவே சுமந்து விட்டார். என் மரணத்தை அவர் ஏற்கனவே சுமந்து விட்டார். சிலுவையில் அடிக்கப்பட்ட, கொல்கதாவில் அடிக்கப்பட்ட அந்த சிலுவை மரத்தில் தொங்கின இயேசு என் வாழ்க்கைக்குள் வர 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 என் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா யோர்தானும் மூழ்கி போன அனுபவங்களும் நிச்சயமாய் மாற ஆரம்பிக்கும். ஆமென். அப்புறம் ஏன் என் வாழ்க்கையில கஷ்டம்? என் வாழ்க்கையில நான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன், உங்க வாழ்க்கையில மூழ்கிற வேலை வரும், உங்க வாழ்க்கையில யோர்தான் வரும், உங்க வாழ்க்கையில கஷ்டப்படுகிற சூழ்நிலைகள் வரும். ஆனாலும் ஆண்டவர் கூட இருப்பாரே ஆனால், கிட்டே இருப்பாரே ஆனால், உங்களுடைய எல்லா பிரச்சனைகளையும் அவர் மாற்ற உண்மையுள்ளவராக இருப்பார். அதை நீங்க கடந்து போவீங்க, அதை தாண்டுவீங்க. அவர் பலத்தால நீங்க தாண்டுவீங்க. சிலுவை மரத்தை நீங்கள் அப்படி நினைத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு பதிலாய் ஒருவர் வந்து விட்டார். ஒரு குழியை நினைச்சுக்கிறீங்க, ஒரு குழியை நினைச்சுக்கிறீங்க. நீங்க எங்க நிக்கிறீங்க? நீங்க அக்கறைக்கு போகணும். இங்க எவ்வளவு பெரிய குழி இருக்குது. இங்கு ஒரு சிலுவை மரம் போடப்படுகிறது. அந்த மரத்து வழியா நீங்க தாண்டி அந்த பக்கம் போயிருவீங்க. ஆனா தாண்டறதுக்கு முன்னாடி இங்கு ஒரு சிலுவை மரம் மிதிப்படுகிறது. அதுபோல இரட்சகர் இயேசு கிறிஸ்து நம்ம இங்கிருந்து அக்கறை போக நமக்காக சகல பாடுகளையும் பட்டு விட்டார். ஹல்லேலூயா. நம்முடைய எல்லாவற்றையும் அவர் சுமந்தார், நம்முடைய எல்லாவற்றையும் அவர் ஏற்றுக்கொண்டார். ஒரு மரத்தை போல அவர் உடைக்கப்பட்டு போனார். ஹல்லேலூயா. மூழ்கி போன வாழ்க்கையை மீட்க வேறு வழியை ஆண்டவர் நமக்கு வைக்கவே இல்லை. நம்முடைய இரட்சகர் இயேசு கிறிஸ்துவை தவிர வேறு ஒரு வழியே இல்லை. அப்ப நம்ம என்ன செய்யணும்? ஜெபிக்கணும், இன்னும் அவரை நெருங்கணும். கொஞ்சம் யோசித்து பாருங்க. இவன் தனியா போய் யோர்தான்ல வீடு கட்ட போகும்போது இவன் எலிசாவை கூப்பிடலைனா இவன் கோடாரி வெளியில வந்திருக்காது. இவன் அந்த துக்கத்திலேயே மடிஞ்சு போயிருப்பான். ஒரு அதிசயம் என்ன? இவன் எலிசாவை தன் வாழ்க்கைக்குள்ளே அழைத்து விட்டான். தேவன் அவனை விடுதலையாக்கினார். ஹல்லேலூயா. கட்டை உள்ளே போனது, கொப்பு உள்ளே போனது, இரும்பு மேலே மிதக்க ஆரம்பிச்சு. உங்க வாழ்க்கையில கர்த்தர் எல்லாத்தையும் மிதக்க பண்ணுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எதுல மூழ்கி இருக்கீங்க? மிதக்க பண்ணுவார். மிதக்க பண்ணுகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஏன்னா எனக்கு பதிலா ஒருத்தர் மூழ்கிட்டாரு, என்னை அவர் மிதக்க பண்ணிட்டார். மகனே, நான் முங்கி கீழே போறேன்டா, நீ மேல கொஞ்சம் வந்து, நீ வாழ்க்கையில மேல வா, நீ ஆசீர்வாதமா இரு, நீ உயர்ந்துரு, நீ மேன்மைப்பட்டுரு. நான் உனக்கு பதிலா தண்ணிக்குள்ள இறங்குறேன்னு பூமியின் பாதாளம் வரை இறங்கினவர், உயிரோடு எழுந்தவர், நம் வாழ்க்கையை தூக்கி எடுத்து நம்மை தூக்கி எடுக்க தன்னையே மூழ்கடித்தவரை நீங்களும் நான் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. ஒரு அதிசயம் நடந்துச்சு. மரம் இறங்குது, இரும்பு மிதக்குது. சயின்ஸுக்கு அப்பாற்பட்டது. உங்க வாழ்க்கையிலும் கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். இது எப்படி நடக்கும்? இது எப்படி நடக்கும் நீங்க நினைக்காதீங்க. உன்னோடு கூட இருக்கிறவர் நிச்சயமாய் நடத்த பண்ணுவார். அதிசயங்களை செய்கிறவர் நம்மோடு கூட இருக்கிறார். உங்களுக்கு எனக்கும் தெரியாது. அந்த இரும்பு மிதக்காதுங்கிறது மனுஷனுடைய அபிப்பிராயம். ஒரு கிராவிட்டி ஃபோர்ஸ், ஒரு வெயிட்ட போட்டா கீழே இறங்கும், அது திரும்ப ஏற வாய்ப்பு இல்லை. ஒரு இரும்பு மேல வாய்ப்பு இல்லை. தண்ணிக்கு மேல இரும்பு மிதக்க வாய்ப்பு இல்லை. இது சயின்ஸ். சயின்ஸா இல்லையா? சயின்ஸ். ஆனா சயின்ஸுக்கு அப்பாற்பட்டவர் தான் நீங்களும் நானும் ஆராய்ச்சி. மனுஷன் எல்லாரும் கிராவிட்டி ஃபோர்ஸ் போல பாதாளத்துக்கு இறங்குறான். நீங்க நல்லா கவனிச்சீங்களா? ஒரு பேனாவை போட்டா கீழே இறங்குது. மண்ணிலே பிறந்தாய், நீ மண்ணுக்கே திரும்புவாய். செத்ததுக்கு அப்புறம் ஒரு மனுஷன் புவியீர்ப்பு சக்தி தன்னுடைய ஆன்மாவிலே இருக்கிறது. அவன் இறங்கி 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 தாழ்ந்த பாதாளத்துக்கு போவான். ஒரு கிராவிட்டி ஃபோர்ஸ், ஒரு புவி ஈர்ப்பு இசை அங்கே நடக்கிறது. ஆனால் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவருக்கு இன்னொன்னு நடக்குது பாருங்க. சயின்ஸுக்கு மாறா என்ன நடக்குது? நம்ம மரித்தவுடன் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வருவார். மேலே 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 நம்மை மாறுதா? இன்னொன்னு பாவத்துடைய வல்லமை அப்படித்தான். உங்களுக்குள்ள ஒரு சயின்ஸ், ஒரு அறிவியல் மாற்றமே ஏற்பட்டிருக்கு. நீங்க அதை கண்டுபிடிக்கணும். நீங்க இறந்த உடனே பாதாளத்துக்கு போறது கிடையாது. உங்களுடைய புவி ஈர்ப்பு விசை மாற்றப்பட்டது. நீங்க மேல போகக்கூடியவங்க. இன்னொன்னு, பாவம் செய்கிறவன் பாவத்திற்கு அடிமையா இருக்க. பாவம் செய்யறவன் அடிக்ஷன் ஆகிக்கிட்டே இருக்கான், அடிமையாகிக்கிட்டே இருக்கான். ஆனா நம்மளை கர்த்தர் பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கி கொண்டே இருக்கிறார். இங்கும் ஒரு புவி ஈர்ப்பு விசை மாறுகிறது. அப்படியானால் உங்க லைஃபும்
மூழ்கிறோங்கிறது உலக கூற்று. ஆனால் உங்க லைஃப் மூழ்காது, உங்க லைஃபை தூக்கி எடுக்கிறவர் தான் ஆண்டவராகிய இயேசு. அறிவியலுக்கு அப்பாற்பட்டவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு. இது எப்படி ஆகுமோ, மரியாள் கேட்டால் இது எப்படி ஆகுமோ, இது எப்படி ஆகுமோ, என் வயிற்றுல எப்படியா ஒரு இயேசு பிறப்பார், நான் கல்யாணமே ஆகலையே, ஒரு ஆணோடு நான் சேராம எப்படி ஆகும், ஒரு கேள்வி கேட்டார். அவர் சொன்னார், தேவனால் கூடாத காரியம் நீ விசுவாசி, ஆண்டவரால் எல்லாம் செய்ய முடியும். உங்களுடைய என்னுடைய ஃபெய்த், உம்மால எல்லாம் முடியும். இது 6 அறிவுக்கு அப்பாற்பட்ட ஒரு அறிவு. இந்த அறிவை மக்கள் லூசுத்தனம் சொல்லுவாங்க. அல்லேலூயா. அதாவது நாய்க்கு மேக்ஸ் தெரியாதுன்னு சொல்லுவாங்கல்ல. நாய்க்கு என்ன தெரியாதா? மேக்ஸ் தெரியாது, கூட்டல் கழித்தல் தெரியாது. மிருகங்களுக்கு நம்ம என்ன பண்றோம் அதெல்லாம் புரியாது. அதுபோல மனுஷனுக்கு இது புரியாது. ஆவிக்குரியவனுக்கு தான் இது புரியும். உங்களுக்கு இது புரியலன்னு சொல்லிடாதீங்க. எத்தனை பேர் புரியுது? இயற்கைக்கு அப்பாற்பட்டவர் தான் என் ரட்சகர் இயேசு கிறிஸ்து. எப்படி ஆகும்னு எனக்கு தெரியாதியா, ஆனா ஆக வைக்கிறவர் என்னோடு கூட இருக்கிறார். நீ இப்படி ஒரு விசுவாசம் வைங்க. எப்படி ஆகுமோ அது எனக்கு தெரியாது, எந்த சூழ்நிலையும் இல்லை, காற்றையும் காணல மழையும் காணல, ஆனால் வாய்க்கால் எப்படியா நரமோ அதிசயங்களை செய்கிறவர் நம்மோடு கூட இருக்கிறார். உங்க வாழ்க்கையில கர்த்தர் மிதக்க பண்ணுவார். இரும்புகள் எல்லாம் மிதக்கும், வெளியில கர்த்தர் கொண்டு வருவார். இயேசுவை கிட்ட சேர்ந்துக்கிட்டே வாங்க, ஜெபம் பண்ணிக்கிட்டே இருங்க, அவர் கூடவே இருங்க. கர்த்தர் உங்க பிரச்சனைகளை எழும்ப பண்ணுவார். நம்ம எல்லாரும் அப்படி எழுந்திருந்து